ஹாய் குட் டே. நீங்கள் வெள்ளூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளூர் சுற்று வட்டார பகுதியில் என்ன மாதிரி தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் என்ன மாதிரி தன்மையில் வாட்டரோட ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளூரில் இருக்கிற ஒன் ஆஃப் அவர் ப்ரீமியம் கஸ்டமர் நம்மளுடைய கால் சென்டருக்கு கால் பண்ணார். நம்ம டீமு எப்பவுமே ரெகுலராக போகிற மாதிரி முதல்ல போய் அந்த வாட்டரத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கம்ப்ளீட்டாக தண்ணியில் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், குளோரைடு, ஃப்ளோரைடு அப்படின்னு மொத்தமாக 24 வகையான மொத்த டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் அந்த தண்ணியில் கண்டுபிடிச்சாங்க. ஒன்று டர்பிடிட்டி, இன்னொன்று தண்ணியில் இருக்கிற டோட்டல் ஹார்ட்னஸ். நார்மலாக ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்டு 100க்குள்ளே இருக்க வேண்டிய அந்த டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து 250க்கு மேலே இருக்குது. ஆல்மோஸ்ட் 2.5 மடங்கு அதிகம். ஓகே, ஸோ 100க்குள்ளே இருக்க வேண்டியது 250க்கு மேலே இருக்கிறதால அந்த வீட்டில் கம்பல்சரி தண்ணி வந்து கடினத்தன்மை அதிகமாக இருக்கும். தண்ணியில் ஹார்ட்னஸ் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? பொதுவாக வீட்டில் வந்து ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். உங்கள் வீட்டில் டேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். டைல்ஸு, மார்பிள்ஸ் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்கேல்ஸ் ஃபார்ம் இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியமானது, வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் குளிச்சு தலை செய்வானா கொத்து கொத்தாக முடி வரும். இது எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கிற 250 ஹார்னஸ், 250 ppm உள்ள ஹார்னஸால் வர பிரச்சனை. அஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்டு 100க்குள்ளே கொண்டு வரணும்னா வேர்ல்டுலேயே மொத்தமே 2 டெக்னாலஜி இருக்குது. ஒன்று வாட்டர் சாஃப்ட்னர், இன்னொன்று ஆர்ஓ. நார்மலாக நம்ம ஆர்ஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆர்ஓ பொறுத்தவரையிலும் வாட்டர் வேஸ்டேஜ், ரெக்கரிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால அது ரிஜெக்டட். ஸோ த பெஸ்ட் சொல்யூஷன் வாட்டர் சாஃப்ட்னர். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நாங்கள் ஆஃப்டர் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமரோட மோட்டரோட ஃப்ளோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் டிசைன் பண்ணோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். பிஃபோர் த டேங்க்லேயே அந்த வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த பிறகு 250 இருந்த ஹார்ட்னஸ் ஜஸ்ட் 4 தான் வந்துருச்சு. அந்த கஸ்டமர் அந்த தண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாவ் த்ரில் ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஒரு மழை தண்ணியில் குளிச்சா என்ன கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடச்சிருக்கு. இப்போ இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸோ கம்ப்ளீட்டாக பிஃபோர் த டேங்கே அந்த வாட்டர் க்ளீன் பண்ணியாச்சு. ஆஃப்டர் த டேங்க் கிச்சன், பாத்ரூம், டாய்லெட் எல்லாருக்குமே வெரி சாஃப்ட் வாட்டராக தான் போகும். இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வாட்டர் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த கீழே இருக்க நம்பர் எடுத்துக்கிட்டு உங்கள் வாட்டரை முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் அஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு 100க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுடைய மோட்டரோட ஃப்ளோ ரேட்டு, உங்களோட கன்சப்ஷன் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக வாட்டர் எக்ஸ்பர்ட் கூட ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு லைஃப் டைம் 25 இயருக்கு உங்கள் வாட்டரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கஸ்டமர்ஸும் வெரி ஹாப்பி. ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே வீக்லி ஒன்ஸ் கல்லுப்பு 8 கிலோ அந்த பக்கத்தில் பார்த்தீங்களா பிரைன் டேக் அதில் போட்டுட்டா போதும். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் ஆட்டோமேட்டிக்காக தன்னை தானே அதே க்ளீன் பண்ணிக்கும். நம்ம எதுவும் மேனுவலாக பண்ண தேவையில்லை. இவ்வளோ தான் அது மெயின்டெனன்ஸு. ஸோ ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணால் போதும், லைஃப் டைம் ஹோல் பில்டிங்கே சாஃப்ட் வாட்டராக வரும். குளிக்க, சமைக்க, மற்ற எல்லா பர்பஸும் மழை தண்ணி மாதிரி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். மேலும் தகவல்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.